தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதங்கள் நிரம்ப பெற்ற நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர்களுள் சிறியவர் 1000மாய் பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று நம்முடன் பேசுகின்ற கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நாம் சிறியவர்களாக நம் குடும்பத்திலோ அல்லது சமுதாயத்திலோ வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களிலோ நம்மை அற்பமாக நினைத்து நம்மை எள்ளி நகையாடி நம்மை அவர்கள் ஏளனமாக பின் தள்ளுவார்கள். நாம் முன்னுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நம்மை பின்னால் தள்ளி கொண்டு மற்றவர் மத்தியில் நம்மை அவமானப்படுத்தி கொண்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா பிரியமானவர்களே? கர்த்தர் நம்முடைய வேதனை பார்த்து இன்று நமக்கு ஆறுதலாக இந்த வார்த்தையை கூறுகின்றார். நீ சின்னவனாக, நீ அற்பமாக எண்ணப்படுகின்றாய் அல்லவா? கவலைப்படாத என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை 1000மும் 10,000மும் கோடி கோடியாய் பெருகச் செய்து உன்னை ஏளனமாக உன்னை கிண்டல் செய்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் அற்பமாக எண்ணின அந்த இடத்தில், அந்த சமுதாயத்தின் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று நமக்கு இன்று வாக்கு கொடுத்து நம்மை தேற்றுகின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமா அவர் கூறுகின்றார், அற்பரும் ஆற்றல் மிகுந்த இனமாக நீங்க மாறுவீர்கள். உங்களுக்கு ஆற்றல் இல்லை, எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களை ஆற்றல் மிகுந்த ஜனமாக மாற்றுவேன் என்று கூறுகின்றார். இதை ஏற்ற காலத்தில் நான் விரைவாக செய்து முடிப்பேன். நான் இனி தாமதிக்க மாட்டேன். என் மகனே மகளே, நீ கவலைப்படாத என்று தேற்றுகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் அதிகமாக இறைவனுக்கு பிரியமாய் நடங்கள். அவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும். மனிதர்கள் நம்மை ஆசீர்வதிப்பவர்கள் அல்ல. மனிதர்கள் என்ன நினைத்தாலும் அது நடக்க போகிறது அல்ல பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் இன்றிலிருந்து அற்பமாக நாங்கள் நினைக்கப்பட்டு விட்டோமே, நாங்கள் எப்படி அந்த இடத்திற்கு கால் வைப்போம், எப்படி நாங்கள் வாழுவோம், எப்படி வெளியே தலை காட்டுவோம் என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் அல்லவா? உதறி எழும்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி விட்டார். தீவிரமாய் இதை நான் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக இன்றிலிருந்தே கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வசனத்திற்காக, கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்க போகிறேன் என்று கூறினேன். இந்த அன்பு வாக்குத்தத்திற்காக கோடி நன்றி அப்பா. அற்பமாய் நினைக்கப்பட்ட, ஏளனமாய் எள்ளி நகைக்கப்பட்டு அவமானமுற்று எப்படி நாங்கள் தலை காட்ட போகின்றோம், வாழ போகிறோம் என்று கலங்கி நிற்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்திற்காக கோடி நன்றி அப்பா. நீர் தீவிரமாக நிறைவேற்ற போகிறக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி அதிகமாக உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் தீவிரமாக ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.